ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் தஸ்லி ஃப்ரம் தஸ்லி மெஹந்தி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கு டிகிரி வேணுமா, கோர்ஸ் பண்ணணுமா? அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு திங், மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு பெரிய டிகிரி எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். அப்புறம் வந்து பேசிக்கான ட்ரைனிங், பேசிக் மெஹந்தி டிசைன்ஸை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு பேசிக் டிசைன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அரபிக், பிரைடல், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும். வீட்டில் சும்மாவே ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுடைய அந்த டைம் வந்து அதிகமாகும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மெஹந்தி போடுறதுக்கான ஸ்பீடும் உங்ககிட்ட அதிகமாக வரும். அதுக்கப்புறமா ட்ராயிங் ஸ்கில் வந்து உங்ககிட்ட ஓரளவு இருக்கணும். இப்போ ஹென்னா பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. உண்மையாகவே லைன் போடுறதே வந்து மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். எல்லாராலையுமே டக்குன்னுலாம் லைன் வந்து அவ்வளோ ஈஸியாக போட முடியாது. அதுக்காக தான் நீங்கள் வந்து கோர்ஸ் கற்றுக்கும் போது லைனை மட்டுமே ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அவ்வளோ இதாக வந்து நீங்கள் லைனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய டீச்சர். நீங்கள் இதுக்குன்னு தனியாக கிளாஸ் போனீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ், நான் சொன்ன மாதிரி தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்பீடு அதிகமாக வரும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்ஷனும் வரும். ஒரு கிளைண்ட்டை நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணால் கை வந்து உங்களுக்கு நடுங்காமல் அது இருக்கும். இப்போ வந்து பென்சிலை பிடிக்கிறதுக்கும் ஹென்னாவை பிடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுறவங்க ஒருத்தரால் வந்து ஹென்னா கோனை பிடிச்சி அவ்வளோ சீக்கிரம் ட்ராயிங் பண்ண முடியாது. அதாவது லைன் போட முடியாது. ஏன்னா கை நடுங்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஹென்னாவை பிடிச்சி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பேஷன்ஸ். பிரைடல் மெஹந்தி பண்ணுறதுக்கு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம பொறுமையாக இல்லாமல் இருந்தோம்னா நம்ம பிரைடும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. நம்ம பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னாக்க. இதனால நம்மளுடைய பிஸ்னஸ் பாதிக்கும். லாஸ்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி. புது புது டிசைன்ஸாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் யூனிக்காக ஒர்க் வரும். இப்போ புது புது டிசைன்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் போட தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்களே இப்போ சில கஸ்டமர் வந்து நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் போட்டுருங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு போடாமல் அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு டிசைன் போடணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறது பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்கில், ப்ராக்டிஸ், கிரியேட்டிவிட்டி இருந்தாலே போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மெஹந்தி டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.